திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்கப் போவது பாடல் பெற்ற தலங்களில் 241வது தலமான திருமாகரல். தொண்டை நாட்டு தலம், செய்யாற்றின் கரையில் உள்ள தலம். காஞ்சிபுரத்திலிருந்து ஓரிக்கை வழியாக உத்திரமேரூர் செல்லும் பாதையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம். இந்த கோவிலின் வரலாற்றை பார்க்கலாம். சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் இங்கு வரும்போது தகதகவென பொன்னாலான உடும்பை பார்க்கிறார். அந்த பொன்னிற உடும்பை பிடிக்க காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். அந்த உடும்பை துரத்தி சென்ற காவலர்கள் அது ஒரு புற்றுக்குள் புக அதை பிடிப்பதற்காக ஆயுதங்களால் தாக்குகிறார்கள். புற்றிலிருந்து இரத்தம் வரவும் சுயம்பாக லிங்கமும் தோன்றுகிறது. அப்போது அசரீரி ஒன்றும் ஒலித்தது. அதன்படி சிவன்தான் பொன் உடும்பு உருவத்தில் தனக்கு காட்சி தந்ததை உணர்ந்த சோழ மன்னன் அங்கே ஆலயம் எழுப்புகிறார். ஆகவே சுயம்புலிங்கமாக தோன்றிய சிவலிங்கம் உடும்பின் வால் வடிவத்தில் கூர்மையாக இருக்கிறது. இறைவனுக்கு உடிம்பீஸ்வரர் என்ற பெயரும் அமைந்தது. இங்குள்ள இறைவன் பெயர் திருமாகரலீஸ்வரர், அடைக்கலம் காத்தநாதர், உடும்பீஸ்வரர். இறைவி திரிபுவன நாயகி. தலமரம் எலுமிச்சை. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். சுயம்புமூர்த்தியை திங்கட்கிழமை தரிசனம் செய்வது சிறப்பு. இன்னும் ஒரு சிறப்பு, இங்குள்ள தீர்த்தத்தை அருந்தினால் பக்கவாதம், எலும்பு முறிவு பிரச்சனைகள், உடல் உபாதைகள் எல்லாம் தீரும் என நம்பப்படுகிறது. மற்றும் ஒரு சிறப்பு, திருஞான சம்பந்த பெருமான் தமது 3ஆம் திருமுறையில் 72வது பதியமாக பாடிய வினை தீர்க்கும் பதியமாகும். நாம் எல்லாவரும் அறிந்த ஒன்று, முற்பிறவிகளில் நாம் செய்த தீவினைகள்தான் இப்பிறவில் நமக்கு நோய்கள், வறுமை, பகைமை போன்ற துன்பங்கள் வருகின்றன. நம் வினைகள் தீராதோ என ஐயம் உள்ளவர்கள் இத்தீவினைகள் நீங்க இப்பதியத்தை ஓதினால் கைமேல் பலன் பெறலாம் என்பது சம்பந்த பெருமான் வாக்கு. ஏனென்றால் இப்பதியத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தீவினைகள் தீரும் உடனே தொல்வினைகள் ஒல்கும், வினைகள் அருமே, வினைகள் அஞ்சி ஓடுமே என சம்பந்த பெருமான் நமக்காக பாடி அருளியுள்ளார். குறிப்பாக 7வது பாடலில் வெய்ய வினை நெறியற்ற வந்தனை மேல்வினைகள் வீட்டல் உருவீர் என முன்பிறவிகளில் செய்த கொடிய சஞ்சித வினையும், மேல் வருகின்ற ஆகாமிய வினையும், பிராராத்த வினையும் சிவனை வணங்கி சிவத்தொண்டு செய்து அவருடைய திருவடிகளை நெஞ்சில் பதித்து வணங்கினால் வினைகள் யாவும் நீங்கும் என்பதை 11வது பாடலில் சம்பந்த பெருமான் உரை செய்த தமிழ் 10 பாடல்களால் மாகரல் உளான் அடியை உணர்ந்தால் தொல்வினைகள் ஒல்கும் உடனே என அருளியிருக்கிறார். ஆகவே நாம் இப்பதியத்தை வினைகள் தீரவும், எலும்பு நோய்கள், வாது நோய்கள் குணமடையவும் ஓதி பயன் அடையலாம். இப்பாடலின் பண் சாதாரி. ராகம் பந்துவராடி. திருச்சிற்றம்பலம்.